கட்டிடக்கலைன்றது பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேஸ்திரிகள் வந்து உருவாக்குனது. கட்டிடக்கலைன்றது பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் 75 வருஷம் குழந்தைங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 2000 வருஷம் ஜம்பவானுங்க இருந்து போன இடம். எனக்கு ஒரு பெரிய மாபெரும் குறை வந்து மேஸ்திரி என்ற இனத்தை அழிச்சது வந்து தமிழ் சமுதாயம் செய்த மாபெரும் தவறுன்னு சொல்லுவேன். மேஸ்திரின்ற ஒரு கடவுளை வந்து நம்ம எடுத்துட்டோம். கடவுள் இல்லாதனால இன்னைக்கு அல்லாடுறோம். இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் 2 வருஷம் 3 வருஷம் உள்ள ஐடிஐ படிச்ச ஒரு பையன் செல்போனை பாதியில பார்த்துட்டு சூப்பர்வைஸ் பண்ற கட்டிடங்கள் தான் இருக்கு. அந்த தெய்வம் இருக்கும்போது தண்ணி ஊத்துறதுல இருந்துட்டு ஓனர் கோவப்படுவாரு, நீ பணம் கேட்டாக்க எப்ப பன்மையா பணம் கேட்கலாம், எப்ப அந்த அம்மாவுக்கு பூஜை ரூம் கொண்டாடுறதை வாங்கி வைக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த ஒரு நேர்த்தியான கலைஞனை வந்து இந்த கடந்த ஒரு 15-20 வருஷம் நம்ம வந்து அழிச்சிட்டோம். இனி வந்து முரளியாகட்டும் ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து மாபெரும் சேவை வந்து கட்டிடக்கலை பண்ண முடியாது. இதை செய்யறதுன்னா ஒரு மாபெரும் இயக்கம் மாதிரி வரணும். தமிழ் சார்ந்த நல்ல சிந்தனை உள்ள கட்டிட கலைஞர்கள் வந்தாங்கன்னா இதை மாற்ற முடியும். ஹோட்டல் மாதிரி மருத்துவமனையும் ரொம்ப முக்கியம், கல்வி நிலையங்களையும் ரொம்ப முக்கியம். அதுல எதில் ஐயா நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் தொழில் வெளிநாட்டுல இருந்து படிச்சு வந்தேன், கனடால படிச்சு வந்தாங்க ஐயா. படிச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து பணிபுரிய ஆரம்பிக்கும் போது முதல் கட்டிடமா எனக்கு வந்து கோவை மெடிக்கல் சென்டர் அதுதான் வந்து எனக்கு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஆஸ்பத்திரி இப்ப இருக்கு. அப்ப வரும்பொழுது வந்து அது எனக்கு என்னோட குருநாதர் சச்சிதானந்தம் சொல்றோம். அவர் ப்ரொஃபஸர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தார். அவர் வந்து நீயும் சேர்ந்து பண்றியா அப்படின்னு என்ன யங் ஆர்கிடெக்டா என்ன சேர்த்துட்டாரு. அப்ப நான் நினைச்சேன் எல்லாத்துக்கும் நல்ல வித்தியாசமான நல்ல கிரியேட்டிவ் உள்ள பில்டிங் கிடைக்குது, எனக்கு ஏன் இந்த ஆஸ்பத்திரி கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், இப்ப ஒருவர் வந்து இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க ஐயா, போகும்போது வலிக்கு விட்டு விழுந்தாருங்க, அடுத்த நாளே உங்களை என்ன சொல்றாங்க, நோயாளின்றாங்க. உங்களுக்கு வந்து கைதான் உடைஞ்சிருக்கு, மனசு உடையல, நோயாளி விரல்ல ப்ராப்ளம் இருந்தா நோயாளி. சோ அப்ப உங்களுக்குன்னு ஒரு கட்டிட அமைப்பு பண்றாங்க, ஒரு டைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கிறாங்க, ஒரு அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் உட்கார வைக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சுத்தி வெள்ளை டைல் ஒட்டி இருக்கிறாங்க. நீங்க ஒரு 3 மணி நேரம் அங்க இருக்க வேண்டியதா இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையே உங்களை வந்து வித்தியாசமா மாத்தி விடும். ஆனா அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 700 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வந்து அந்த இடத்துல செலவு பண்றீங்க. அந்த டாக்டர் ஃபீஸ் ஆகட்டும், மருந்து வாங்கினதாகட்டும். அப்ப அந்த 3-4 மணி நேரம் இருந்த இடம் வந்து மனதுக்கு ரம்மியமாவே இல்ல, ஒரு பெயினோட நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். அதே இன்னைக்கு காஃபி டேன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது பாத்தீங்கன்னாக்க ஒரு 80 ரூபாய் கொடுத்தீங்கனாலே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரம்மியமா உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. சோ ஒரு 80 ரூபாய்க்கு ஒரு அருமையான அமைப்பு கொடுக்கும் பொழுது ஒரு 1000 ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ற இடம் வந்து ஏன் அவ்வளவு மோசமா இருக்குது? இது வந்து அந்த மருத்துவர் செஞ்சதுனால அப்படி நடக்கப்பட்டல, அந்த கட்டிட கட்டின பொறியாளர் செஞ்சதா அல்லது கட்டிட கட்டின ஆர்கிடெக்ட் செஞ்சதா அப்படின்னு பார்க்கும்போது இதுல யாருமே கவனம் செலுத்தல. அந்த சைக்காலஜி ஆஃப் த பர்சனை பத்தி பார்க்காம அது ஒரு இடம் வேணும், ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க ஒழிய ஆழமா யோசிக்கல. அப்ப நாம ஏன் இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு அப்ப பண்ண. அதுக்கப்புறம் 30 ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டாங்க. 30 ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான, ஈரோட்டில் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும், திருப்பூர் குமரன் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும். இப்ப இங்க சென்னையில ரீசெண்டா முடிச்சது வந்து உதவும் கரங்கன்ற அமைப்புக்காக அது வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பண்ணோம். அதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து
பணம் உள்ளவருக்குள்ள இடமாகவே தான் இருக்குது. அதான் கமர்ஷியல் வேல்யூ தான் ஹாஸ்பிடல் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து. ஆமா. அப்ப வந்து ஒரு பொதுவா ஒரு உதாரணத்துக்கு ஒரு கருப்பம்மா, கருத்தாயி, பாவாயி, பொண்ணுத்தாயி இவங்களுக்கு வந்து மருத்துவ வசதி தேவை. ஆனா அவங்க அந்த இடத்துக்கு போனாங்களே ஒரு பயந்து மிரட்டுற தன்மை தான் இருக்கு. அது போனீங்கன்னா ஒரு பெரிய ரிசப்ஷன், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ரிசப்ஷன், ஒரு பெரிய கண்ணாடி கட்டிடம், இப்படி இருக்கும்போது மிரண்டு போய் அவங்க மருத்துவ வசதிகளே பொதுவா பயன்படுத்துறதே இல்லை. சோ அப்ப என்ன நினைச்சாங்க, இந்த வே ஃபைண்டிங் அதுல பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டயக்னோஸ்டிக் போகணும்பாங்க, அல்லது மகப்பேருக்கு போகணும்னு பார்ப்பாங்க, சோ சைக்காட்ரிக் போகணும்னு சொல்லுவாங்க, சைல்டுக்கு பீடியாட்ரிக் சொல்லலாம். சோ இப்படி பல்வேறு இடங்களுக்கு போறதுக்கு வந்து அனைத்துமே ஆங்கில மயமாவே இருக்கு. அந்த கட்டிடங்களும் மிரட்டுத்தன்மை உள்ளதெல்லாம் இருக்கும்போது பொதுமக்கள் வந்து அதை விரும்பி உபயோகப்படுத்துறதே இல்லை. இப்ப இதுல உதவும் கரங்கள் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னாக்க போனோடனே வரவேற்பறையே ஆர்டிபிஷியலா இல்லாம ஒரு நேச்சுரல் கோட்டியாடா தான் இருக்கும். ரிசப்ஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்க்ல போய் உட்கார்ற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு பின்னாடி காட்டுறாங்க, பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். சோ அங்க போய் ரிலாக்ஸ்டாவே உட்காரலாம். ஒரு இறுக்கமான சூழ்நிலை வரிசையா கைதிகள் மாதிரி உட்காராம அந்த மாதிரி அமைப்பும். வே ஃபைண்டிங் வந்து தரையிலேயே வந்து கலர் கோடி. சோ இந்த மஞ்சள் கோட்டை பிடிச்சிட்டே போமா, மருத்துவ மகளிர் மாணிக்கு இது போயிடலாம், மகளிர் பிரிவுக்கு போயிடலாம், அல்ல இந்த ப்ளூ கலரை போங்க, இது டயக்னோஸ்டிக் போகலாம், இது மாதிரியான அமைப்புகளை உருவாக்கி எளிதான முறையில யாருமே சொல்லாம அந்த கட்டிடங்களை வந்து ஜனங்க உபயோகப்படுத்துற மாதிரி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இளைப்பாடுறதுக்கு நிறைய இடங்களும். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பையன் கிட்ட சொல்லுவாங்க, அப்ப ஒரு கொஞ்சம் நெஞ்சு வலிச்சா மாதிரியே இருக்கு, அவர் சொல்றாரு ஹாஸ்பிட்டல் போங்கம்மா அப்படின்பாங்க. அம்மாவுக்கு தனியா ஒரு 58 வயசு 65 வயசு அம்மா வந்து தனியா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பயம் இருக்கும். அப்ப தம்பி நீ வாப்பா அப்படின்பாங்க. ஆனா இந்த தம்பி வந்து டெய்லி ஃபேக்டரி போகணும். அப்ப அவர் என்ன சொல்லுவாருனாக்க, அம்மா நீங்க போங்க, 12 மணி சுமாருக்கு போங்க, நான் ஃபேக்டரியில போய் பர்மிஷன் கேட்டு 1 hour கேட்டு வந்துடுறேன். இப்ப அந்த அம்மா வந்தாங்கன்னா நேரம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு அவங்க தயக்கம். அப்ப அங்கேயே ஒரு அமைப்பு வந்து என்ன உருவாக்குனா பீப்புள்ஸ் கோர்ட். நீங்க அந்த கட்டிடத்துக்குள்ளாரே நுழைய வேண்டாம், ஒரு அழகான இயற்கை சார்ந்து ஒரு பீப்புள்ஸ் கோர்ட் கவர்டு ஏரியா இருக்கும். நீங்க அதுல போய் உட்காந்துக்கலாம். அம்மாவோ குழந்தைகளோ மகப்பேருக்கு அம்மாவோ தாயாரோ அவங்க ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் மகப்பேர் அவங்க வந்து அங்க உட்காந்துக்கலாம். சோ வயதான தாயாரும் அந்த பீப்புள்ஸ் கோர்ட்ல உட்காந்துக்கலாம். பையன் வந்து வண்டி நிறுத்திட்டு வந்து அம்மா இதுல இருந்து கூட்டிட்டு போயிட்டு அவர் உள்ள கூட்டிட்டு போற மாதிரி. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் மனிதருக்கு தேவைக்கு விருப்பங்களுக்கு ஆழ்ந்த மட்டத்திற்கு விருப்பங்களுக்கு தேவையான அமைப்புகளை கட்டிடக்கலை மூலம் புகுத்தும் பொழுது அந்த கட்டிடம் வந்து பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு வகையான வித்தியாசமான யூசர் குரூப்ஸ்க்கும் அது உபயோகம் பெற மாதிரி இந்த அமைப்பு பண்ணிருக்கேன். இது பண்ணது நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு கிரியேட்டிவிட்டி, அதுவும் கிரீன் பில்டிங் வேணும் போதுன்னா இன்னைக்கு எல்லாமே காஸ்ட் ஆஃப் வேல்யூ, இன்னைக்கு இடத்தினுடைய விலை அதிகமாயிட்டதால அந்த இடத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு அதை ஒரு பில்டிங்கை கட்டலாமா ஒரு இடமா கட்டலாம் தான் எல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் நினைப்பாங்க. அப்ப அது மாதிரி இதுல நீங்க சொல்ற அந்த நல்ல திட்டங்களை அந்த ப்ரொமோட்டர்கள் எப்படி அக்செப்ட் பண்றாங்க, இல்ல அவங்களுக்கு எப்படி அக்செப்ட் பண்ண வைக்கிறீங்க? சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டும்போது புதிய நகர அமைப்பு முறைகள்ல 20 அடி செட்பேக் அப்படின்றாங்க. இப்போ பொதுவா என்ன பண்ணிடுறாங்கனாக்க அந்த 20 அடி செட்பேக் ஒரு காரை போட்டு உள்ள ஒரு இடமா மாத்திடுறாங்க. சுத்தி இடம் இருக்கு, ஆனா அந்த காரை போட்டது வந்து காருக்காக கார் போகிற போக்குவரத்து வாகனங்கள் போகிறதுக்கு உகந்த மாதிரி அமைச்சிருக்காங்களே ஒழிய அந்த இடங்களே குழந்தைகளுக்கு விளையாட்டு தன்மை கூடியதாகவும் பெரியவங்க நடக்கக்கூடிய வாக்கிங் இடமாகவும் அல்ல அந்த காம்பவுண்டால ஒட்டிய திண்ணைகளையும் அமைக்கும் பொழுது அந்த இடம் வந்து கார் ஒரு கட்டிடத்துல வந்து ஹவுஸ் பிளாட்ல ஒரு 10 கார் இருக்கும், 15 கார் இருக்கும். அது 100கணக்கான கார்கள் கிடையாது. அப்ப பெரும்பாலான நேரம் வந்து அந்த 20 அடி உள்ள இடம் வந்து வீணாவே இருக்கும். அத வந்து உபயோகமுள்ள பொருளா மாத்தும் பொழுது அந்த காம்பவுண்ட் வால்லயே சீட்டிங் உட்காரலாம், தாத்தா வந்து உட்காந்துக்கலாம், பாட்டி எல்லாம் உட்காந்து அரட்டை அடிக்கலாம், குழந்தைங்க வந்து அந்த 20 அடியில விளையாடலாம். சோ அந்த தரையை வந்து குழந்தைங்களுக்கு ஏதுவாகவும் பெரியவங்களுக்கு ஏதுவாகவும் அந்த காம்பவுண்ட் வால் அவங்களுக்கு வசதியாக சாஞ்சு உட்கார மாதிரி எல்லாம் திண்ணை மாதிரி பழைய காலத்துல நீங்க சொன்னீங்களே அந்த திண்ணை மாதிரி அமைக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களையும் வந்து கவர்மெண்டோட ரூல்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்றோம், அங்க வாழும் மக்களுக்கும் வந்து உதவியா இருக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியும். சோ இந்த மாதிரி வந்து அந்த அடாப்டபிலிட்டி அண்ட்
மல்டி யூஸ் சொல்லுவாங்க. ஒரு காரணத்துக்காகவே உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம ஊர்ல பழைய ஊர்ல இருந்த திண்ணைய சொன்னீங்க. திண்ணை வந்து இளைப்பாடுறதுக்கும் இருக்கலாம், 6-7 பெண்கள் வந்து சேர்ந்து பேசிட்டு இருக்கலாம், குழந்தைங்க தாயக்கட்டை விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம், சம்மர்ல பெரியவங்க அதை ஓவர்சீ பண்ணலாம். சோ இந்த மாதிரி மல்டிபிள் யூஸ் இருக்கிற இடங்களா மாத்தும் பொழுது அது உபயோகத்தன்மை வந்து மிக சிறப்பா வருது. இந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருப்பீங்க, அதுல உங்களை ரொம்ப கவர்ந்த ப்ராஜெக்ட் எது? அந்த ப்ரோமோட்டர் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு? நான் வந்து பாத்தீங்கன்னா 1984 இருந்து பண்றேன். தோராயமா 40 வருஷத்துக்கு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுல வந்து நான் பில்டர் அப்படின்றதுல நாங்க அமைப்புக்குள்ள அவ்வளவா போல. ஏன்னா பில்டரோட செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா அது வியாபார நோக்கே குறிப்பா செய்யும் பொழுது அதனோட அந்த வாழ்க்கைன்ற இதுக்கு ஒரு பணியாக செய்யல. எதுவுமே வந்து பணியாவும் இருக்கு, வியாபாரமாவும் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ரெண்டும் சேரும் பொழுது சிறப்பா வருது. ஒன்லி வியாபாரமா இருக்கும் போது பார்க்கும்போது அது ஒரு தன்மை இழந்துருது. அப்படி இருக்கும்போது அது ஈடுபாடு குறைவா இருக்கு. சோ எனக்கு இப்போ கடந்த ஒரு 40 வருஷத்துல பார்க்கும்போது நான் சிறப்பான பணியாற்றது வந்து ஜெயலலிதா மெமோரியல் வந்து ஒரு 5 வருடம் கடுமையான உழைப்புங்க ஐயா. அது தமிழ்நாட்டுக்கு நாங்க ஒரு பங்களிப்புன்னு நான் நினைக்கிறோம். அதே மாதிரி உதவும் கரங்கள் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பெரிய அளவுல சொல்றோம். இந்த ஜிபி ஸ்கூல் அது வந்து ஸ்கூல்ல பள்ளிக்கூட அமைப்புல ஆல் இந்தியா அளவுல சிறப்பான பள்ளிக்கூடமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா மனோஜ் பவன் இந்த நாளும் வந்து என்னோட சிறப்பாக நான் நினைக்கிறேன். இந்த கோயம்பேடு இது கூட பண்ணீங்க பெருசா, அது மாதிரி இன்னமும் பெருசா காலைல கூட பேசியிருந்தோம். அவ்வளவு பெரிய இதுக்கு வந்து இடையில தூண் இல்லாம பண்ணது. இப்ப அதாவது ஐயா நான் அப்ப பண்ணும் பொழுது எனக்கு 35 வயசுங்க. அப்ப மிகப்பெரிய கட்டிட கலைஞர் வந்து குல்தீப் சிங் அப்படின்றவர் தான் ஓவரால் மாஸ்டர் பிளான் ஐயாவோட லீடர்ஷிப்ல கான்செப்ட் டிசைன் அவரோடது. அப்ப அவர் என்ன சொன்னாருனாக்க, மதுரை மாதிரி இருக்கிறதுல ஒரு 1000 கால் மண்டபம் இருக்கு. அந்த 1000 கால் மண்டபத்துல எவ்வளவு பேர் வேணாலும் வந்து உட்காந்துக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி அமைப்புகளே இல்லை. சோ அப்ப அவர் ஐயா என்ன சொன்னாங்கன்னாக்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு மாணவன் ஒரு படிச்சு +2 முடிச்சுட்டு கல்லூரிக்கு இங்க அட்மிஷனுக்கு வரணும். அப்ப அந்த குழந்தை வந்து அந்த பஸ்ல இறங்கி வருது. நைட்டு சேலத்துல இருந்து வந்து இறங்கி அப்போ ஒரு லாட்ஜ் எடுக்கணும்னாக்க ஒரு குறைஞ்சது 300 ரூபாயில இருந்து 500 ரூபாய் இல்லாம ஒரு லாட்ஜ் எடுக்க முடியாது. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த வசதி கூட இருக்காது. ஒரு தொழில் இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம் அல்லது காலேஜ் இன்டர்வியூக்கு வந்திருக்கலாம். அப்ப ஐயா என்ன சொன்னாங்கன்னாக்கா, இதுதான் அவனோட நுழைவாயில், நகரத்தின் நுழைவாயில். இங்கேயே அவனுக்கு வேண்ட கழிவறை, அவனுக்கு ஒரு க்ளோக் ரூம் கொடுத்துறோம், ஒரு டவல் ஒண்ணு கொடுத்துறோம், ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு இருந்தாக்க 2 ரூபாய் கொடுத்தா குளிச்சானாக்க அங்கேயே உடைய மாத்திக்கலாம். அப்ப அவன் வந்து இன்டர்வியூ வர்ற நேரம் வரைக்கும் ஒரு ஹால்ல போய் உட்காந்துக்கலாம். இந்த 1000 கால் மண்டபம் மாதிரி இருக்கிறது. சோ அந்த அமைப்புல அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு பெரிய ஹால். அதுல வந்து யாரு வேணாலும் யாரும் கேள்வியே கேட்க வேண்டியது இல்லை. இது உன்னோட இடம், நீ எப்ப வேணா உபயோகப்படுத்திக்க தாய் அப்படின்ற மாதிரி அமைப்பு பண்ணி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுத்தாரு. இப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். கடவுள் இதுல நல்லபடியா. இப்ப காலம் போகும்பொழுது 25-30 வருஷம் ஆகுது. சோ இன்னைக்கு கட்டடம் வந்து வேற இடத்துக்கு மாத்திருக்காங்க. பட் இதுக்கு இருந்த வரைக்கும் அது நல்லா இன்னைக்கும் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடம், அதிக தூண் இல்லாம அது மாதிரி இருந்தாங்க. இப்ப ஒரு 40 வருஷம் சர்வீஸ் உள்ள ஆர்கிடெக்ட், ஒரு சீனியர் சார், அவரு எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாரு? அவர் ஃபேமிலி பேக்கப் என்ன, இது எப்படி வந்தாரு? இன்னைக்கு எப்படி சர்வீஸ் ஓரியன்டா அவரால் சிந்திக்க முடியுது? ஆமா, சாதாரண ரயில்வே எம்ப்ளாயோட பையனா தான் சென்னையவா? ஈரோடு சேர்ந்து. அப்பா அம்மா பேரு அந்த எங்க அப்பா வந்து முருகன் பேரு, அம்மா லட்சுமின்றவங்க பேரு. அப்பா வந்து ஒரு +2 படிச்சுட்டு ரயில்வேல ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கரா ஜாயின் பண்ணாங்க. ஆனா காலப்போக்குல அவர் கடின உழைப்பினால ஒரு IRS அப்படின்றது அவரே பாஸ் பண்ணி அந்த வேலையில இருந்துட்டு படிச்சு பாஸ் பண்ணி IRS வந்தாரு. அப்ப நான் ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில இருந்து வந்ததுனால பல்வேறு எது எடுத்தாலும் ஷேர் பண்ணோம். ஒரு ரூமுக்குள்ளார 5 பேர் படுப்போம், ஒரு கழிவறையே 6 பேர் ஷேர் பண்ணுவோம். இது இப்படி பண்ணும் பொழுது மக்களோடு இணைந்து வாழ்ந்தது ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து வரும்பொழுது அதே போல நிறைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் பெரிய அளவு வந்துச்சு. சோ என்னோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஈரோட்ல ஒரு சிறிய பள்ளிக்கூடத்துல, கார்பரேஷன் பள்ளிக்கூடத்துல படிச்சு அப்படி பல்வேறு கஷ்டங்கள்னு சொல்ல மாட்டேன், பல்வேறு சூழ்நிலைகளை பார்த்து வந்ததுனால, இப்போ வாழ்க்கையோட பிரச்சனைகள் அனைத்தும் தெரியறதுனால வளரும் போது இந்த சூழ்நிலைகள் வந்து மற்றவங்களுக்கு எப்படி பயனுள்ளதா மாத்தலான்ற சிந்தனையோடு பண்ணும்பொழுது என்னோட கட்டிடங்கள் அனைத்துமே வந்து அந்த பாதிக்குள்ள நான் போக ஆரம்பிச்சிட்டேங்க. அதனால வியாபாரத்துக்குன்னு போகாம
பொதுவான மனித உளவியல் சம்பந்தப்பட்டதா கட்டிடங்கள் இருக்கணும். அது சமுதாயத்துல அதுதான் மாத்தும் அப்படின்ற தன்மைக்கும் நான் இதை மாத்திக்கிட்டேங்க. ஓகே. இப்ப நீங்க வெளியில கட்டுற கட்டுமானங்கள்ல உங்களுடைய மெயின் கான்செப்ட அமைதி நிலவணும், எல்லாரும் ஒன்றிணைத்து சமூக நல்லெண்ணெய்க்கு வரணும். இப்ப அதே இது உங்க குடும்பம் உங்களுக்கு எப்படி அமைதியை கொடுக்குது, உங்க துணைவியாரு உங்க குடும்பத்தை பத்தி, உங்க பிள்ளைங்கள் அதை பத்தி எப்படி உங்களுக்கு சப்போர்ட் ஆகுறாங்க, எப்படி அமைதியான வாழ்க்கையை நீங்க அமைச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. இப்ப நான் கட்டிட கலைன்றது வந்து ரொம்ப மிக சேலஞ்சிங்கான ஃபீல்டுங்க. ஏன்னா ஒரு கட்டிடம் கட்ட வர்றாங்கனாக்க அவங்களோட வாழ்க்கையோட அத்தனை சேமிப்பையும், அவரோட சேமிப்பு மட்டும் இல்லாம தாய் தந்தையரோட உழைப்போட வந்த சேமிப்புகளாகட்டும், பூமியை வித்து பணத்தை கொண்டாடுறதாகட்டும், பல்வேறு வகையான சூழ்நிலை பணத்தை திரட்டி கொண்டாந்து நம்ம கிட்ட கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அத்தனை பொருள்களுக்கும் நாம தான் ஒரு கார்டியன். அப்போ ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் வர்றாரு, ஒரு 10 பேருக்கு நம்ம செய்யறோம்னாக்க 10 குடும்பங்களுக்கு நம்ம வந்து அவங்க வாழ்க்கையை மாத்துற மாதிரி அந்த இல்லத்தை அமைக்க போறோம். அப்ப நிறைய நேரம் இதுக்கு போகும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது என் துணைவியார் ஒரு இல்லத்தரசியா மட்டும் இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து முடியாது. அவங்க பேர், என் மனைவி பேர் வந்து சத்யா, டாக்டர் சத்யா. சோ துணைவியாரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டது, என் மனைவி என்னை சார்ந்தே இருக்கக்கூடாது, தான் தன்னோட இதுலயே இருக்கணும், தன் சொந்த காலில் இருக்கணும். சோ அப்ப அவங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு வேட்கை லட்சியம் இருக்கணும் போது டாக்டர் சத்யா எனக்கு துணைவியார் அமைஞ்சாங்க. அது பெரிய பாக்கியம் சொல்லுவாங்க. அவங்க இருந்ததுனாலதான் என்னால் இந்த மாதிரி அவங்க வீடு மற்ற குழந்தைகள் சார்ந்த அனைத்தையும் வந்து எனக்கு ஒரே பெண் குழந்தைங்க, அவங்களும் டாக்டரா இருக்காங்க. அவ பேரு நித்திலா முரளின் பேரு, எங்க மாப்பிள்ளை பேரு கௌதம். சோ இவங்க எல்லாருமே வந்து டாக்டர் ஃபேமிலி ஆயிட்டாங்க. அவர் கௌதம் வந்து ஒரு சமுதாய பணி, அவர் வந்து ஒரு என்ஜிஓ அமைப்புல இருக்காங்க. என் பெண்ணு வந்து மனைவி வந்து சமுதாய டாக்டர்களுக்காக இதுல இருக்காங்க. நான் வந்து ஆர்கிடெக்டா இருக்கிறேன். இதுதான் மனைவி வந்து பெரிதும் அந்த மற்ற பொறுப்புகள் எல்லாம் எடுத்ததுனால எனக்கு முழு நேரம் வந்து கவனம் செலுத்த முடியுது. சோ சத்யா வந்து என்னோட வாழ்க்கையில முக்கியமான நிர்வாக ரீதியில என்னன்னா, நம்ம நிர்வாகம் நடத்தணும், நம்ம சார்ந்து ஒரு 5-6 பேராவது ஒரு 10 பேராவது நமக்கு சப்போர்ட்டபுளா இருந்தா நிர்வாகம் என்ன மேல் எடுத்து கொண்டு செல்ல முடியும். அது மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டபுளா இருக்கிறவங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லலாம். இப்ப நான் இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஆராய்ச்சிகள் வந்து சமுதாயத்தை நோக்கியே இருக்கனால பிராக்டிக்கலா டே டு டே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு வந்து பல்வேறு நபர்கள் தேவை. அதுல குறிப்பா என்னோட அசிஸ்டன்ட் வந்து சீதாபதின்றவர் இருக்காரு. அவர் வந்து என்கிட்ட ஒரு 13 வருஷமா இருக்காரு. சோ அதே மாதிரி தாம்சன் கிரியேட்டிவ் சைட்ல தாம்சன் ஆர்கிடெக்ட் இருக்காரு, கௌதம்ன்ற ஆர்கிடெக்ட் இருக்காரு. இவங்க எல்லாம் வந்து எனக்கு பெரிய பக்கபலமா பின்புலமா இருந்து என்னோட கனவுகளை வந்து சமுதாயத்தை பத்தி நான் நினைக்கிற யோசனைகளை வந்து எடுத்து செய்யறதுக்கு நல்ல உதவியா இருக்கிறேன். இன்னும் இந்த விஷயத்த நான் செய்யணும், செய்து முடிக்கணும், இந்த மாதிரி ஒரு எதிர்கால திட்டங்கள், அது மாதிரி ஏதாவது சிந்தனைகள் ஓட்டங்கள் இருக்கா? நிறைய ஓட்டங்கள் ஐயா, இதுக்கு தனி இன்டர்வியூ வேணும். பட் இருந்தாலும் குறிப்பா நான் என்னோட சொல்லிடுறேன். இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இன்னைக்கு நகரங்கள் இயந்திரமயமா இயந்திரங்கள் போல மக்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின் போது அவங்க பணி வீடு ஒரு இடத்துல இருக்கும், பணி இன்னொரு இடத்துல இருக்கும், குழந்தை டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது இல்லங்கள் வந்து மாறுபட்டு பழைய காலத்துல இருந்த மாதிரி இல்லாம குழந்தை 3 மணிக்கே வீட்டுக்கு வந்துடும். அம்மா வந்து 7 மணிக்கு வருவாங்க, அப்பா வந்து 9 மணிக்கு வருவாங்க. சோ இப்ப இந்த வீடுகள் வந்து இயக்கம் தன்மையே இல்லாமல் ஒரு ஒரு ஐசோலேட்டட் ஃப்ளோட்டிங் ஸ்பேஸ் அப்படி மாதிரி ஆயிட்டு வருது. அப்ப அந்த குழந்தை 3 மணிக்கு வந்த குழந்தை 7 மணி வரைக்கும் என்ன செய்யும்? அம்மா வர வரைக்கும். அப்ப அந்த வேக்குமை வந்து தவறான சிந்தனைகளோ தவறான இந்த இன்டர்நெட் போக்குவரத்துகளோ உள்ள போக ஆரம்பிச்சதுனாக்க அந்த குழந்தைய பெரிதளவுல பாதிக்கும். சோ அதே மாதிரி இந்த 7 மணிக்கு வந்த மனைவி ஹஸ்பண்ட் பாதி நேரம் இன்னைக்கு பெங்களூர்ல வேலைக்கு போயிடுறாங்க, வெளியூர்ல டிராவல் இருக்கிறாங்க, பாதி நாட்கள் கணவனே இல்ல. அப்படி இருக்கும் போதும் குழந்தையும் அப்ப இல்ல, யங்கதான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பெண்ணோட மனநிலைமை என்ன? அதே மாதிரி ஒரு தாய் வந்து மக்கள்லாம் வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க, அவங்க அனாதையா ஒரு ஊர்ல இருக்காங்க. இப்ப சமயத்துல நான் எங்க அலுவலகத்துல கூட பார்த்தோம், தந்தையார் திடீர்னு இறந்துறாரு, தாய் மட்டும் தனியா இருக்கிறாங்க. இங்க மகன் வேலைக்கு இருக்கிறாரு, இன்னொரு மகன் இன்னொரு இடத்துல வேலை செய்யறாங்க. அப்ப அந்த தாயார் வந்து எனக்கு தெரிஞ்சு தந்தையை இழந்து அவங்களால ரொம்ப நாளைக்கு தனியா போராட முடியுமான்றதே ஒரு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து கட்டிட அமைப்புகள் மூலம், வீடுகள் அமைப்பு மூலம்
சமுதாய அமைப்புகளோட மாற்ற முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய இது மாதிரி சமுதாயத்துல இருக்கிற அன்றாடம் பாக்குற பல்வேறு இது வந்து என்ன பாதிக்குது. ஒரு உதாரணத்துக்கு குழந்தை ஸ்கூலுக்கு டே டு டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். சாட்டர்டே ஸ்கூல் இல்ல, ஆனா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க. அது கிரச்சுன்ற ஒரு அமைப்புல கொண்டு போய் விடுறாங்க. ஒரு குழந்தைங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபுல் நாள் பாத்துக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை எப்படி இருக்குன்றது பார்க்கும்போது பார்த்தாக்க ஒரு அடைப்பு வச்ச ஒரு மிருகம் மாதிரி தான் இருக்கு ஒழிய அது வாழுதா, அதுக்கு உண்டான எல்லாமே அந்த ஒரு நாள்ல கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. சோ ஏன்னா அது ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல வந்து 10 குழந்தைகளை போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு நேரம் அந்த குழந்தை அந்த ரூம்ல இருக்கும். சோ இது மாதிரி எல்லாம் பல்வேறு மாறும் நகரத்துக்கும் மாறும் வாழ்க்கை நிலைக்கு தாக்க கட்டிட அமைப்புகளோ சமுதாய அமைப்புகளோ மாறணும். அதுக்கு என்னால மாதிரி கட்டிட கலைஞர்கள் என்ன செய்ய முடியும்ன்றது அது பெரிய அளவுல யோசனையாவே இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது அது நிவர்த்தி பண்றதுக்கு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஒரு எந்திரத்தனமான ஒரு சிஸ்டம்ஸ், இப்படிதான் ரூம் இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற ஒரு வடிவமைப்பு இருக்கிறதுனால நீங்க புதுமையா சிந்திக்கிறது, இந்த புதுமையான கருத்துக்களை வளரும் ஆர்கிடெக்ட் தொழில் முனைவர்களுக்கு நீங்க வந்து சொல்லி தரீங்களா? அதான் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 80 கட்டிடக்கலை அமைப்புகள் இருக்கு. அதுல குறைஞ்சது நான் போகாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். நான் என்னால எங்க இருந்து என்ன அழைச்சாங்களோ இன்வைட் பண்ணாங்களோ நான் போய் பண்றோம். அதே மாதிரி ஒரு பல்வேறு அமைப்புகள்ல வந்து அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் இருப்பாங்க. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துல போர்ட் ஆஃப் ஸ்டடிஸ் மெம்பரா இருக்கிறேன். இப்ப சத்யபாமால அவங்க எல்லா விதமான நிகழ்ச்சிகள்லயும் என்னை கூப்பிடுவாங்க. SRMல நிறைய எல்லா விதத்துல இருக்கும். சோ மியாசி பல்கலைக்கழகம். சோ இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல வந்து பணம் வாங்குறது இல்லைங்க. இந்த போய் என்னால நேரம் கிடைக்கும் போது ஒரு நாள் 3 நாள் கூட இருந்து அந்த குழந்தைகளுக்கு நிறைய வந்து சொல்லி தரோம். அந்த மாறும் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபீல்ட எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இதை அப்ரோச் பண்றது அது மாதிரி பண்றோம். அதே மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் அந்த மாதிரி சோசியல் இதை வந்து உருவாக்கி இருக்கிறோம். ஆசிரியர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் அது ஒன்று உருவாக்கி இருக்கிறேன். மாணவர்களுக்கான வாட்ஸ்அப் குரூப், தமிழ்நாட்டுல 1000 ஆர்கிடெக்டரை இணைச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப். நல்ல விஷயம். சோ அவங்களுக்கு உள்ள பிரச்சனையை அன்றாட தெரியப்படுத்தலாம். எனக்கு வந்து இப்ப திடீர்னு உனக்கு ஸ்டீல் சப்ளையர் எனக்கு இல்ல, யாரோ உதவணும் போட்டா அடுத்த நிமிஷமே ஒரு தகவல் போயிருக்கு. 1000 பேர் இருக்கறனால. சோ இது மாதிரி சிறு சிறு காரியங்களும் பண்றோம். அது மாதிரிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எழுதுறேன் நிறைய வந்து இன்டர்நெட்ல வந்து நிறைய எழுதிட்டு இருக்காங்க. முரளி ஆர்கிடெக்ட் பிளாக் ஸ்பாட்னு ஒரு எடுத்து கடந்த ஒரு 16 வருஷமா வந்து ஒரு 1000கணக்கான ஆர்டிகல்ஸ் வந்து டெய்லி எழுதிட்டு இருக்கோம். அன்றாடம் ஒன்றாவது வர மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய கல்வி முறை, ஆர்கிடெக்ட் படிக்கிற கல்வி முறை சரியானதா இருக்கா? அதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணுமா? இன்றைய ஆர்கிடெக்ட்ல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அவங்களுக்கு உங்களை மாதிரி நிறுவனங்கள் எப்படி வாய்ப்பு வழங்குறாங்க? கேள்வி அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரியான ஒரு கேள்வியிலே அடக்கி கட்டிடும். உங்களுக்கு கேள்வி கேட்க திறன் அவங்க பாராட்டணும். அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். மைண்ட் வந்து வெரி காம்ப்ரஹென்சிவ். நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து அதை நல்லா பூட்டி கேட்குறீங்க. இதுல வந்து பார்த்தாக்க கல்வி முறை சிறப்பா இருக்கா இல்லையான்னு பார்க்கும் பொழுது கல்வி முறையில வந்து பெரிய தவறுகள் இல்லை. கல்வி அமைப்பு சிலபஸ் எல்லாம் கரெக்ட். அதை வழங்கும் விதத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு வந்து அது அனைத்து அமைச்சது பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷ் அமைப்புலயே இயங்குது. அதுக்கு பதில் அதை வந்து நம்ம லோக்கலைஸ் ரீஜனலைஸ் அது கொஞ்சம் இன்னும் பண்ணா வசதி. இரண்டாவது வந்து ஒரு குழந்தை வந்து கட்டிடக்கலை படிச்சு 5 வருஷம் படிச்ச அப்புறம் தான் வந்து தொழில் செய்ய வர்றாங்க. அதே ஒரு போட்டோ கலைஞர் எடுத்துட்டீங்கன்னா நம்ம கேமராமேன் இருக்காரு, அவர் வந்து இல்லங்க 3 வருஷம் கூட படிச்சிருப்பாரு. ஆனா அவர் கேமரா வாங்கின நாள்ல இருந்து கேமரா உபயோகப்படுத்துறாரு. நல்ல பாயிண்ட். 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஆர்வம் வந்துருச்சு. அந்த கேமரா அன்றாட உபயோகப்படுத்துறாரு. நேர காலம் பாக்கல, 5 மணிக்கு பாக்குறாரு, சூரிய உதயம் பாக்குறாரு, இரவு நட்சத்திரங்களை பாக்குறாரு, கிளிக் பண்றாரு. அதே மாதிரிதான் கட்டிடக்கலையும். அந்த குழந்தை முதலாண்டு ஆரம்பிச்ச உடனே அது பிராக்டிக்கலா எக்ஸ்போஷர் இருந்ததுனாக்க அப்பவே அந்த கட்டிடக்கலை தன்மை உள்ள போயிடும். இப்போ இன்னும் போகாம இருக்கு. அந்த குழந்தை 5 வருஷம் படிச்சுட்டு அதுக்குன்னு ட்ரைனிங் பீரியட் ஒரு 3 மாசம் இருக்கு. அப்படி வரும்போதுதான் அதோட தன்மைகள் ஓபன் ஆகுது. அது தவறுன்னு சொல்ல வர முதல் நாள்ல இருந்தே அந்த கட்டிடக்கலை
கலையை வந்து வாழ்வு கலையா மாறணும். வர இளைஞர்களுக்கு ஆர்கிடெக்ட் உங்களை மாதிரி நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்குது, என்ன எதிர்பார்த்து அவங்களை வந்து உங்க நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்க்கறீங்க? ஆமா, நான் ஒரு ஏழை மாணவனா இருந்து கஷ்டப்பட்டு இந்த பணக்காரர்களுக்கு தான் சமுதாயம்ன்ற நிலைமையில இருக்கும் பொழுது போராடி வர்றது பெரிய சிரமங்கள் இருந்துச்சு. அப்ப நான் என்ன பாக்குறேன்னாக்க, என்கிட்ட வந்து பணிபுரிய வர்றாங்கனாக்க நான் எதிர்பார்க்கறது அவங்க வந்து முழுமையா வந்து அந்த பணி, இப்ப நீங்க என்கிட்ட வீடு கட்ட வர்றீங்கன்னு வச்சுக்கோங்கய்யா, நீங்க வரும்பொழுது நான் மட்டும் அந்த மீட்டிங் இருக்க மாட்டேன். என் கூட இருக்கிற ஒரு 3 பேர் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இருக்காங்கன்னா முதல் நாள்ல இருந்தே அவங்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அவங்க இல்ல, அவங்கதான் மீட்டிங்கே நடத்துறாங்க. நான் பார்வையாளர் மாறிடுவேன். இப்ப உங்க குடும்பத்தை பத்தியோ உங்க குழந்தைகளை பத்தியோ அந்த குழந்தைய தான் கத்துக்குது. அப்ப அந்த ஈடுபாடு வந்து முதல் நாள்ல இருந்தே வருது. இப்ப உங்க வீடு கட்டும் பொழுது அவங்களே தான் பார்க்க சொல்றேன். சோ ஒரு வீடு வந்து ஒரு கனவு வீடு வந்து எப்படி உருவாகுதுன்றத முதல் நாள்ல இருந்தே அவங்க பங்கேற்கும் போது இந்த 5 மணிக்கு நான் போகணும், 6 மணிக்கு போகணும், 4 மணிக்கு அதெல்லாம் தாண்டிடுறாங்க. ஒரு பாச இணைப்பு வந்து உங்களுக்கும் வீடு கட்டும் நபருக்கும் கட்டி கொடுக்கும் கட்டிட கலைஞருக்கும் பெரிய பாண்டிங் ஆயிருது. அந்த குழந்தைய அது கட்டி பாத்துருது. அப்ப வந்து கட்டி ஃபங்க்ஷன் முடியற அன்னைக்கு கூட நீங்க அவர் கூப்பிட்டுக்கிறீங்க. சோ அப்ப அவருக்கே ஒரு பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி ஆயிருது. சோ அப்ப இங்க இருந்து போற ஒவ்வொரு கட்டிட கலைஞர்களும் தனியாவே இயங்குற அளவுக்கு அவங்க மாறி போறாங்க. அவ்வளவுதான். நான் போகும்போது நான் சொல்லுவேன், 5 துண்டு வாங்கியிருக்கணும், ஒரு 3 பரிசு பொருட்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்க யூ ஆர் குவாலிஃபைட், கோ பிராக்டிஸ். ஒரு 5 கஸ்டமர் வந்து இவரை விரும்பி, தம்பி நீங்களும் கிரக பிரசவம் வாங்க அப்படின்னு ஒரு துண்டு போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பாராட்டு அந்த கிரக பிரசவ அன்னைக்கு ஒரு துண்டு போடுவாங்க. அந்த துண்டை வந்து 5 துண்டு வாங்கிட்டாருனாக்க he is graduated and he can start his practice. 5 துண்டு வாங்கினா he is unfit. அது வரைக்கும் நீங்க இந்த பயிற்சி எடுத்து அது தெரியல, அவரோட ஆசை. அது இருக்கிறவங்க தான் எங்கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க வாழ்க்கை வந்து சமுதாயத்தோட கனெக்ட் பண்ணும்போது சமுதாயம் வாரி வழங்கும். இந்த துணை மாதிரி சமுதாயத்துக்கு நேரடியா பங்கேற்றது வேற எதுவுமே இல்லை. சமுதாயம் வந்து எந்த குறையும் வைக்கல. நீங்க நேர்மையா நல்லபடியா செய்யும் பொழுது சமுதாயம் வந்து உங்களை பாராட்டதான் செய்யும். நீங்க அறகுறையா செய்யறீங்க. ஐயா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, வந்து 9 மணிக்கு வரும்போதுதான் வீட்டுல அடடா இந்த பிளான்ல அது சொல்லாத வந்துட்டேன், இப்படி எப்படி கட்டிட்டு இருக்காங்களோ தெரியலன்னு 9 மணிக்கு ஒரு போன் போடுறீங்க அல்லது ஒரு வாட்ஸ்அப் போடுறீங்க. அப்பதான் உங்களுக்கு நேரம் இருக்கு. நீங்க காலையில 9ல இருந்து 6 வரைக்கும் உங்க அலுவலகத்துல நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு அப்ப வீடு கட்டுறதை யோசிக்க முடியாது. அப்படி போடும்போது ஒரு கட்டிட கலை மாணவனோ கட்டிட கலை கலைஞரோ அதை பூர்த்தி செஞ்சாக்க உங்களுக்கு நிறைவாயிடுது. எடுத்தாரு, பேசினாரு, பண்ணிடலாங்க, ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க, நீங்க நாளைக்கு வேலைக்கு போங்கன்னாங்க. அப்ப உங்களுக்கு வந்து அந்த பாச பிணைப்பு வந்து அதிகமாகுது. இல்ல நான் 6 மணியோட என்னோட கிளாக் முடிஞ்சிச்சு, இந்த மனுஷன் செத்தா என்ன பொழைச்சா என்ன அப்படின் போது அந்த கனெக்ட் வர்றதில்லை. இட் பிகம்ஸ் a business like. கட்டிட கொத்தனார் எப்படி இருந்தாரோ அவரேதான் கல்ல பாப்பாரு. கோரிக்கு போய் கல்ல நல்லா இருக்கான்னு தட்டி பார்த்து ஓட்டை உள்ளதா தேரை உள்ளதான்னு பாப்பாரு. அத அவரேதான் வட்டியை வச்சு கொண்டாடுவாரு, அவருதே செவத்துல வச்சு கட்டுவாரு, அவருதே பூசுவாரு. சோ பொருள் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இடமா மாறுற வரைக்கும் கட்டிடமா மாறுற வரைக்கும் அவரு இருந்தார். இன்னைக்கு நாம இல்ல, அதை மாத்தணும்னு சொல்றேன். முரளி ஆர்கிடெக்ட் வந்து கிளைண்ட் சர்வீஸ் எது மாதிரியான சர்வீஸ் வழங்குது? ஆமா, அதாவது பிளான் நீங்க இடத்த பாக்கிறதுல இருந்து செய்யறதுல இருந்து உங்க ஆட்கள் அனுப்பி சர்வே அந்த சூப்பர்வைசிங் பண்ணதுல இருந்து மெட்டீரியல் கலெக்ட் பண்ணதுல இருந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எப்படி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம்? அதாவது ஐயா, வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறதே ஒருத்தர் என்கொயரி வருதுனாங்க, கேள்வியே வந்து ஐயா இது வந்து வாடகைக்காக கட்டி விடப்படுதா அல்லது உங்க சுய தேவையா? வாடகைக்காக கட்டி விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வியாபார தன்மை உள்ளது, நாங்க செய்யறது இல்லைன்றோம். செய்ய மாட்டோம். கட்டி வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா எனக்கு அந்த கஸ்டமர் வேண்டாம். ஏன்னா அவன் குடும்பம் நல்லா இருக்கிறது தான் என்னோட ஆர்வம். அப்ப வாடகை கட்டி விடும் போது அவன் குறுக்கியா 2 ரூபா குட்டியா போட்டு அது அந்த வாழ்க்கையை சுருக்குறாரு, இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கிறாரு. எனக்கு அது நான் உடன்பாடு இல்லை. அப்ப இவருக்கான குடும்பத்துக்கு உண்டான இடமா மாத்தும் போது நாங்க ரெடி. அப்ப அப்படி வரும் பொழுது நாங்க என்ன சொல்லுவோம்னாக்க, இது கனவு இல்லாம மாத்துறதுனாக்க நாங்க இருக்கிறோம். அப்ப நாங்களும் எங்க கனவை ஷேர் பண்றோம், நீங்களும் ஷேர் பண்றீங்க. நேரங்காலம் பார்க்காம பண்ணி முடிக்கலாம், திறம்பட முடிக்கலாம். இதுல வந்து கட்டிடம் கட்டுவது மாபெரும் தொழில். ஒரு என்ஜினியர்ன்றாங்க ஏமாத்துவான்றாங்க, எனக்கு அது கேட்டாலே கோபம் வரும். என்ஜினியர் ஏமாத்துனா அப்ப நீ ஏமாத்துவியான்னு கேட்பேன்.
என்ஜினியரும் ஒரு மனிதன், நானும் ஒரு மனிதன், நீங்களும் ஒரு மனிதன். அவனை வந்து ஏமாத்துவன்ற ஒரு பார்வையிலே அணுகும் போது பார்க்க கூடாது. ஆனா சமுதாயம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அது ஏன் ஏமாத்துறாங்கன்ற காரணத்தை பார்த்திருக்கேன். அந்த என்ஜினியரை கூப்பிட்டு கேட்பேன், ஏன் தம்பி நீ அந்த மாதிரி ஏமாத்துறேன்னு கேள்விப்பட்டேன். இல்லங்க சார், லாஸ்ட் பேமெண்ட் தரமாட்டாங்க, அதனால முன்னாடியே நான் திருடிறது பெட்டர். லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, திருடி வச்சுக்கிறாங்க, பண்ணிடுறாரு. சரி, காசு கொடுத்துட்டாங்கன்னா காசு, அதாவது அப்படி அவர் தெரியும் வயசு பொழுதே ஃபர்ஸ்ட் நாள் நல்லா இருக்குங்க, போக போக அந்த கல்ச்சர் மாறும் இல்லைங்களா. அப்ப அவர் முடிவு எடுக்கலாம், இவர் வந்து கண்டிப்பா பஞ்சாயத்து பண்ணி லாஸ்ட்ல வந்து 15% கட் பண்ண போறாரு. அவருக்கு உள்ளுணர்வு அவனுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வர்றப்ப மரியாதையா கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அப்புறம் அந்த பில்லு கொடுக்கும் போது 2 நாள் கழிச்சு வாப்பான்பாங்க, 3வது பில்லு பண்ண 1 வாரம் கழிச்சு வாப்பான்பாங்க, 4வது பில்லுக்கு வந்து பேங்க் லோன் போயிட்டு இருப்பாங்க. இது பண்ணும்பொழுது அந்த அவருக்கு ஒரு தற்காப்பு இருக்கும் இல்ல, அவரும் வாழ்க்கையில போறாரு. அப்ப அவரு மனசுல எனக்கு இவர் நம்ம பேமெண்ட் முதல் நாள்ல இருந்தே தள்ளிட்டே வர்றாரு, இவர் ஏமாத்த போறாருன்னு அவர் கண்டுபிடிச்சுக்கிறாரு. அப்ப அப்படிதான் சார் பண்ணேன். அப்ப நான் சொல்லுவேன், நீ என்னைக்கு பில் சப்மிட் பண்றியோ 3rd டே உன்னோட 75% அந்த பில் வந்து வீட்டுல வந்து விழுந்துரும். மிச்சம் இருக்கிற பில்ல வந்து நாங்க கணக்கு போட்டு கால்குலேஷன் பண்ணி சைட்ல மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி சரியா இருந்தா அதுக்குள்ள நீ ஒர்க் பண்ணிட்டே இரு. அதுல இன்னும் மறுபடியும் ஒரு 10 நாள் வேலை பண்ணிட்டு இருப்பேன். அந்த 10 நாள் வேலையும் எங்களுக்கு லாபமா ஆயிடும். அந்த டைம்ல உங்களோட பேமெண்ட் வந்து மீதி பண்ண வந்து கொடுத்துருவோம். இப்படி பண்ணும்போது அவர் நம்பிக்கையோட தரமா இருப்பேன். அது மாதிரி நிறைய தரமுள்ள இன்ஜினியர்கள் உருவாக்கி இருக்கோம். லாஸ்ட் 40 இயர்ஸ்ல நல்ல தரமுள்ள கான்ட்ராக்ட்ல ஏமாற்றாமல் உனக்கு உண்டான ஊதியத்தை உரிமையோடு கேட்டு வாங்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவங்களும் பண்ணிருக்காங்க, கஸ்டமர் ஹாப்பியா இருக்காங்க. சில பேருக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கும். சில கிளையண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு நாம சொல்லுவோம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சூப்பர்வைசர் போட சொல்லுவோம். இவங்க சூப்பர்வைசர் காசை மிச்சம் பண்ணிட்டு பாப்பாங்க. அப்ப இவங்க பண்ண தெரியாம பண்ணிடுவாங்க. அந்த பழி எங்க மேல போடுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் ஒர்க் ஷுட் பி டன் இன் a professional manner. இதை ரெண்டுத்தையும் போட்டு குழம்பும் போது சரியான பொருள் வராது. இதனால சில கஸ்டமர் எங்கிட்ட அதிருப்தியா இருக்காங்க. அது என்னால ஒண்ணும் பண்ண முடியல, அது புரியல அவங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து பழைய இதுல இருக்காங்க. இந்த கட்டிடக்கலைன்றது பாத்தீங்கன்னாக்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மேஸ்திரிகள் வந்து உருவாக்குறது. இந்த கட்டிடக்கலைன்றது பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் 75 வருஷம் குழந்தைங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா 2000 வருஷம் ஜம்பவானுக்கு இருந்து போன இடம். அதுல இருக்கிறவங்களே காணாம போயிட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் குறை வந்து மேஸ்திரி என்ற இனத்தை அழிச்சது வந்து தமிழ் சமுதாயம் செய்த மாபெரும் தவறுன்னு சொல்லுவேன். மேஸ்திரின்ற ஒரு கடவுளை வந்து நம்ம எடுத்துட்டோம். கடவுள் இல்லாதனால இன்னைக்கு அல்லாடுறோம். சோ இன்னைக்கு இருக்கிற இன்ஜினியர் 2 வருஷம் 3 வருஷம் உள்ள ஐடிஐ படிச்ச பையன் செல்போனை பாதியில பார்த்துட்டு சூப்பர்வைஸ் பண்ற கட்டிடங்கள் தான் இருக்கு. சோ அந்த தெய்வம் இருக்கும்போது தண்ணி ஊத்துறதுல இருந்துட்டு ஓனர் கோவப்படுவாரு, நீ பணம் கேட்டாக்க எப்ப பன்மையா பணம் கேட்கலாம், எப்ப அந்த அம்மாவுக்கு பூஜை ரூம் கொண்டாடுறதை வாங்கி வைக்கலாம், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்த ஒரு நேர்த்தியான கலைஞனை வந்து இந்த கடந்த ஒரு 15-20 வருஷம் நம்ம வந்து அழிச்சிட்டோம். அது போயிடுச்சு. இனி வந்து ஒரு முரளியாகட்டும் ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து மாபெரும் சேவை வந்து அந்த கட்டிடக்கலைக்கு பண்ண முடியாது. இதை செய்யறதுன்னா ஒரு மாபெரும் இயக்கம் மாதிரி வரணும். தமிழ் சார்ந்த நல்ல சிந்தனை உள்ள கட்டிட கலைஞர்கள் வந்தாங்கன்னா இதை மாற்ற முடியும். சோ அதுக்குண்டானது என்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னால அட்லீஸ்ட் ஒரு 25-30 பேர் வந்து நல்லவங்களா உருவாக்கிட்டாங்க. என்னோட பணி மாதிரியே அவங்களும் தொடர்ச்சியா செஞ்சாங்கன்னா அது போறோம். அதுதான் விரும்புறாங்க. இதுவரை அமைதி, நல்லிணக்கம், சமூக ஒற்றுமை சார்ந்த கட்டுமான துறையில் தாங்கள் வழங்கி வரும் சிறப்பான கட்டமைப்பு பற்றி விளக்கமாக பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், ரொம்ப நன்றி. உங்க பல்வேறு வகையான சிந்தனைகளை ஒருங்கிணைத்து ஒரு நன்றாக கேள்வியா மாற்றீங்க பாருங்க, அது பெரிய பாராட்டு. ரொம்ப நல்லா பண்றீங்க. நன்றி.